நித்தமும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:13. நித்தமும் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மை எவ்வாறு நடத்துவார்? நம்மை நீதியின் வழியில் நடத்துவார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். சங்கீதம் 5:8. செம்மையான வழியில் நம்மை நடத்துவார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 143:10. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். சங்கீதம் 107:7. நித்திய வழியில் நம்மை நடத்துவார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139:24. சத்திய வழியில் நம்மை நடத்துவார். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். சங்கீதம் 25:5. சமாதான வழியில் நம்மை நடத்துவார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். லூக்கா 1:79. ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன் நம் கூட இருக்கிறார். ஆமென்.